ஒரு அழகான அடர்ந்த காட்டில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து கொண்டிருந்தது. கூடு உள்ளே மீனா குருவியின் சிறிய 2 பிள்ளைகள் சிங்கு மற்றும் பிங்கு பசியால் அழுது கொண்டிருந்தார்கள். இதை கேட்டு மீனா குருவியின் கண்களில் நீர் வந்தது. ஓ இறைவா, என்ன செய்வது? மழை ஆரம்பமாகி விட்டதை எப்படி சொல்லலாம்? ஆனாலும் என் பிள்ளைகள் அழுவது எனக்கு பொறுக்கவில்லை. நனைந்தாலும் பரவாயில்லை, விழுந்தாலும் பரவாயில்லை. ஆனால் இவர்களை பசியோடு என்னால் பார்க்க முடியாது. காத்திருங்கள் என் செல்லங்களே, அம்மா உங்களுக்கு ஏதாவது கொண்டு வந்து தருகிறேன். உயிரே போனாலும் பரவாயில்லை. ஆனா ஒரு விஷயம் மறக்கக்கூடாது. நான் திரும்பி வரும் வர கூட்டிலிருந்து வெளியே பார்க்க கூடாது, வெளியே போகக்கூடாது. புரியுதா என்று கூறிவிட்டு அம்மா குருவி உணவு தேடி வெளியே சென்றது. சிட்டுக்குருவிகளின் அம்மா உணவு தேடி வெளியே போய்விட்டாள். இப்போது அந்த 2 குட்டிகளின் அம்மா வீட்டில் இல்லை. அவர்கள் கூட்டின் உள்ளே மட்டும் இருந்தார்கள். அவர்களுக்கு இது முதல் மழை. அது அவர்களுக்கு ஒரு அதிசயமாகவே தோன்றியது. சிங்கு அடிக்கடி கழுத்தை நீட்டி வெளியே பார்த்து கொண்டிருந்தான். மின்னல் அடிச்சா கூடு நாசமாக என்று கேட்டதும் சிங்கு திடுக்கிட்டான். காற்றுடன் சேர்ந்து மழைத்துளிகள் கூடு வரை வந்து விழத் தொடங்கின. வீட்டில் உள்ளே நீர் வந்து விழுந்து கொண்டிருந்தது. இருவரும் நனைந்தனர். என்றான் சிங்கு. பிங்கு எதுவும் பேசவில்லை. அவன் கண்களில் கவலை தெரிந்தது. அம்மா சொன்னார், நான் தாமதமாக வந்தாலும் பயப்படாதீர்கள், அமைதியாக உட்கார்ந்திருங்கள் என்று கூறியதை நினைத்து கொண்டிருந்தனர். அதே சமயம் மீனா சிட்டுக்குருவி காடு ஒன்றில் சில கோதுமை தானியங்கள் கிடைத்தன. அவற்றை தனது மெல்லிய கால்களால் பிடித்துக்கொண்டு கடும் மழையிலும் காற்றிலும் மீண்டும் தனது குட்டிகளிடம் திரும்ப வேண்டும் என்று முடிவு செய்தாள். மழையும் காற்றும் தங்கள் வலிமையை காட்டத் தொடங்கின. இதனால் மழையில் பறக்க முடியாத காரணத்தினால் ஒரு மரக்கிளையில் உட்கார வேண்டியதாயிற்று. ஐயோ ராமா, குழந்தைகள் தனியாக இருக்கிறார்கள். கூடு வேற திறந்திருக்கிறது. மழை தொடர்ந்து கொட்டி கொண்டே இருக்கிறது. மழை கொஞ்சம் குறைந்தால் கூட நான் பறந்து நேராக என் குழந்தையிடம் சென்று விடுவேன். அதே சமயம் பக்கத்து கிளையில் டோனிக்கிளி பறந்து வந்து உட்கார்ந்தது. டோனிக்கிளி மீனா குருவியை பார்த்து, இந்த புயல் மழையில் இங்கே என்ன செய்கிறாய்? உனக்கு புத்தி இருக்கிறதா? குழந்தைகள் தனியாக இருக்கிறார்கள். டோனி அண்ணா, என்ன செய்ய? பறக்க முடியவில்லை, ரெக்கைகள் நனைந்து விட்டன. தங்கச்சி, நேற்றைய விஷயம் சொல்கிறேன் கேள். நான் புறா சகோடியின் கூட்டின் அருகே போய்க் கொண்டிருந்தேன். அப்போது அங்கே ஒரு பாம்பு வந்தது. மிகவும் நீளமானதும் கருப்பாகவும் இருந்தது. அது அமைதியாக கிளைகளின் பின்னால் ஊர்ந்து நேராக கூடு வரை வந்து சேர்ந்தது. அதை யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் நான் மேலே பறந்து கொண்டிருந்தேன். அப்போது பார்த்தேன், பாம்பு புறாவின் குட்டிகளை நோக்கி பாய்ந்தது. நான் சத்தமாக கத்தினேன், பாம்பு பாம்பு என்று. எல்லா பறவைகளும் கூடிவிட்டன. ஆனால் அதற்குள் மிகவும் தாமதமாகிவிட்டது. அந்த 2 குட்டிகளையும் அது விழுங்கிவிட்டது. சகோதரி, புறா சகோதரி வந்தபோது அவள் பைத்தியம் பிடித்தது போல் ஆனாள். தன் கூடின் பக்கம் வந்தபோது பார்த்தாள். ஒரு குட்டி மட்டும் ரத்தத்தில் நனைந்து கிடந்தது. மற்ற 2 குட்டிகள் எங்கும் தெரியவில்லை. அவள் மீண்டும் மீண்டும் அழைத்துக் கொண்டிருந்தாள். என் குழந்தைகள், என் செல்லங்களே, எங்கே போயிட்டீங்க என்று கூறிக்கொண்டே அவளின் கண்களில் இருந்து கண்ணீர் நின்றதில்லை. தன்னிடம் மீதமுள்ள ஒரு குட்டியை அன்பாக தனது சிறகுக்குள் தழுவிக்கொண்டு அமைதியாக அமர்ந்தாள். உலகமே அவளுக்காக முடிந்துவிட்டது போல் இருந்தது. அந்த அம்மாவின் கண்களில் இருந்த வலியை நான் சொல்வதற்கே முடியாது. நீ புரிந்து கொள்கிறாயே இல்லையா தங்கை? இந்த மழை வெறும் தண்ணீரை மட்டும்தான் கொண்டு வருவதில்லை, பசியால் துடிக்கும் வேட்டைக்காரர்களையும் கொண்டு வருகிறது. விரைவாக புறப்பட்டு விடு. மரங்களின் ஓரம் ஓடிக்கொண்டு செல். இனி நின்றுக்காதே. மீனா சிட்டுக்குருவி பறந்து தன் இல்லம் நோக்கி சென்றது. மழை பெய்து கொண்டிருந்தது. ஆனால் இருள் அடர்ந்து கொண்டே இருந்தது. குளிர்காற்று இன்னும் அம்பு போல வீசியது. இன்னும் சில தூரம்தான் இருந்தது சிங்கு மற்றும் பிங்கு இருக்கும் வீடு. அவர்கள் எனக்காக காத்திருக்கிறார்கள் என்று நினைத்தாள். அப்போது முன்புறத்தில் 2 கரும் படலங்கள் தோன்றின. ஓய் சிட்டுக்குருவி, இந்த மழையில் எங்கு போகிறாய் என்று கேட்டனர். மீனா குருவி அதிர்ச்சி அடைந்தாள். 2 வேட்டையாடும் பறவைகள் வழியை மறைத்து நின்றிருந்தன. இன்று நாங்க உன்னை சாப்பிட போறோம். இப்போது மீனா சிட்டுக்குருவிக்கு புதிய பிரச்சனை வந்துவிட்டது. சிட்டுக்குருவி நினைத்தால், இப்போது நான் உயிர் பிழைக்க முடியாது. ஏனென்றால் இந்த முறை 2 கொடூர வேட்டையாடிகள் சேர்ந்து வந்திருக்கிறார்கள். நான் இப்போது பலத்தால் அல்ல, அறிவால் மட்டுமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதன் மனதில் ஒரு யோசனை தோன்றியது.
எதிரியை வெல்ல வேண்டுமென்றால் முதலில் அவர்களுக்குள் பிளவை ஏற்படுத்த வேண்டும். அதுவே அவர்களின் சக்தியை குறைக்கும் வழி என்று நினைத்தது. அது அவர்களிடம், நீங்கள் இருவரும் பெரிய வேட்டைக்கார பறவைகள் தானே, என்னை சாப்பிடவே விரும்புகிறீர்கள் அல்லவா? ஆனால் உங்களில் யார் பெரிய வேட்டைக்காரன், யார் மிக வலிமையானவனோ அவனே என்னை சாப்பிட முடியும். நான் மிகவும் ஆபத்தானவன். இறக்கைகள் முதல் நகங்கள் வரை நான் மரணமே உன் அளவுக்கு எட்டாது. என்னுடன் ஒப்பிடும்போது நான் பறக்கும் பறவையையே கீழே வீழ்த்துவேன். நீ என்னை விட பெரிய வேட்டைக்காரன் இல்லை. அப்படியே சண்டையிடுங்கள், உங்களின் உண்மையான வலிமையை காட்டுங்கள். என்னை சாப்பிடுவது மிக வலிமையானவனுக்கு மட்டுமே சாத்தியம். உடனே இரு வேட்டைக்கார பறவைகளும் கோபத்தில் தாக்கிக் கொள்ள ஆரம்பித்தன. காகம் பறந்து சுல்தானை நோக்கி பாய்ந்தது. சுல்தான் திரும்ப தாக்கினான். முதலில் நான் உன்னை சாப்பிடுவேன், அதன் பிறகு இந்த சிட்டுக்குருவியை. அது உனக்கு சாத்தியமில்லை காளு. இருவரும் ஒருவரை ஒருவர் கிழித்துக்கொண்டு வானில் சண்டையிட்டு கீழே விழுந்து விட்டார்கள். இருவரின் நிலையும் மோசமாகி மயங்கிவிட்டார்கள். அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு சிக்கி அமைதியாக அங்கிருந்து விரைவாக பறந்து சென்று விட்டாள். அவளுடைய மனதில் ஒரே ஒரு எண்ணமே இருந்தது, என் பிள்ளைகளிடம் சேர வேண்டும், இனியும் தாமதம் வேண்டாம். பிங்கு மற்றும் பிங்கு இருவரும் நடுங்கிக் கொண்டே கூட்டின் உள்ளே அமர்ந்திருந்தார்கள். மழை இப்போது நின்றுவிட்டது. ஆனால் கூடு உள்ளே இன்னும் பயமே நிலவியது. அப்போது காற்றில் ஒரு பழக்கமான வாசனை வந்தது. சிங்கு, என் பிங்கு, நான் திரும்பி வந்துவிட்டேன். என் செல்லங்களே, நீங்கள் இருவரும் நலமாக இருக்கிறீர்களா? பயப்படவில்லையா? நான் சொன்னேனே மகனே, கூட்டை விட்டு வெளியே போகக்கூடாது என்று. சில சமயம் பயம் அவசியம்தான், ஆனால் தைரியம் என்பதே பயந்த பிறகும் நிலைத்திருப்பதுதான். நீங்கள் இருவரும் தைரியம் காட்டினீர்கள் என்று கூறிவிட்டு சிறகுகளில் மறைத்து வைத்திருந்த கோதுமை தானியத்தை எடுத்து சுவையான உணவு செய்து குழந்தைகளுக்கு அளித்தது. பசியால் தவித்திருந்த பிள்ளைகள் உடனே அதை சாப்பிட்டு விட்டார்கள். அடுத்த நாள் காலை மழை நின்றிருந்தாலும் கூட்டில் அமைதி நிலவியது. சூரியனின் மெதுவான ஒளி கூட்டினுள் பட்டு விழுந்தபோது மீனாக்குருவி பார்த்தால் சிங்கு ஓரத்தில் படுத்து நடுங்கிக் கொண்டிருந்தான். அவனது கண்கள் பாதியாக மட்டும் திறந்திருந்தது. உடல் காய்ச்சலால் எரிந்து கொண்டிருந்தது. சிங்கு, ஓ மகனே, எனக்கு என்னாச்சு என்று அம்மா பதட்டத்துடன் கேட்டாள். சிங்கு அருகில் சென்று தொட்டு பார்த்து, இரும்பு போல சூடு ஏறுகிறது, முழு உடலும் எரிகிறது. ஐயோ, காய்ச்சல் இவ்வளவு அதிகமாக இருக்கிறது. இப்போது நான் என்ன செய்வது? மீனாக்குருவி தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முயன்றாள். ஆனால் அவளது கண்களில் கண்ணீர் வழிந்து விட்டது. நீ நல்லபடியா ஆகிடுவடா. அம்மா இங்கதான் இருக்கேன், ஏதாவது பண்ணுவேன், கண்டிப்பா பண்ணுவேன். அவள் சிங்குவை தன் சிறகுகளுக்குள் சுற்றி புடைத்துக் கொண்டாள். நாள் முழுக்க அவன் பக்கம்தான் உட்கார்ந்திருந்தாள். சிங்குவுக்கு உணவும் கொடுத்தாள். அடுத்த நாள் காலை சூரியன் உதயமானவுடன் மீனாவிற்கு பிங்குவின் சிறிய இருமல் கேட்டது. இப்போ நீயுமா என் செல்லமே? இது என்ன சோதனை எனக்கு? 2 குழந்தைகளும் காய்ச்சலால் வாடுகின்றனரே. ஐயோ கடவுளே, நான் என்ன பாவம் செய்தேன்? பசியை தீர்க்க புறப்பட்டேன் என்றால் மழை வந்தது. மழையில் வெளியேறினால் வேட்டைக்காரர்கள் வந்தார்கள். வேட்டைக்காரர்களிடமிருந்து தப்பித்து விட்டு பின் வந்தேன் என்றால் இப்போது காய்ச்சல். என் தாய்மையை ஏன் இப்படி சோதிக்கிறாய்? சிங்குவும் பிங்குவும் இப்போது அம்மாவின் இறக்கைகளுக்குள் படுத்துக்கொண்டு வலியால் அலறிக்கொண்டிருந்தார்கள். மீனாக்குருவியின் மனது நொறுங்கி போயிருந்தது. ஆனால் கண்களில் இன்னும் ஒரு பிடிவாதம் இருந்தது. இல்லை, நான் தோற்க மாட்டேன். நான் ஒரு தாய். தாய் ஒருபோதும் கூடையில் அமர்ந்து தனது குழந்தைகள் சாவதை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. இவைகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் நோயோடு கூட, தனிமையோடு கூட, இந்த காட்டின் கொடுமையோடு கூட எனக்கு போராட்டம் வேண்டியதுதான். ஆனால் அதன் உள்ளம் முழுவதும் ஒரே கேள்விதான் சுழன்று கொண்டிருந்தது. நாளை காலையில் என் மடியில் அவர்கள் இருப்பார்களா? மீனா தன் கூண்டிலிருந்து பறந்து சென்றாள். அவளின் கண்களில் தூக்கம் எதுவும் இல்லை. இருந்தது கவலை மட்டும், பயம் மட்டும். அவள் நேராக டோனி கிளியின் மரத்திற்கு சென்று சேர்ந்தாள். டோனி அண்ணா, பாரு, என்னாச்சு? அட மீனா தங்கச்சி, இவ்வளவு காலை நேரத்திலே என்னாச்சு? உன் நிலைமையே மிகவும் மோசமாக தெரிகிறது. அண்ணா, என் 2 குட்டிகளுக்கும் நோய் பிடிச்சிருக்கு. முதலில் சிங்குவுக்கு காய்ச்சல் வந்தது, இப்போ பிங்குவுக்கும் வந்திருக்கு. இரவு முழுக்க இருவரும் காய்ச்சலில் உருகி கொண்டிருந்தார்கள். என் கண்களால் பார்க்க முடியல. ஏதாவது செய் டோனி, ஏதாவது உதவி செய். ஒரு நிமிடம் கேள் மீனா தங்கச்சி, எனக்கு ஞாபகம் இருக்கு. காட்டின் அந்த புறம் ஒரு எலி டாக்டர் இருக்கிறார்.
அவர் ரொம்ப புத்திசாலி. எல்லாரும் அவரை டாக்டர் சின்னு என்று சொல்வார்கள். வா, இப்பவே போகலாம், நேரம் வீணாக்க கூடாது. இருவரும் பறந்து சென்றனர். காட்டுக்குள் புதர்களின் பின்னால் ஒரு பழைய குகை இருந்தது. வெளியில் இருந்த பலகையில் சிவப்பு குறியீடு இருந்ததால் அதுவே டாக்டரின் வீடு என்று தெரிந்தது. டாக்டர் சார், சீக்கிரம் வெளியே வாருங்கள். ஒரு தாயின் குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றனர். மிக மோசமான நிலையில் உள்ளனர். சில நொடிகளுக்கு பிறகு டாக்டர் சின்னு வெளியே வந்தார். எத்தனை நாட்களாக நோயில் இருக்கிறார்கள்? 2 நாட்களாக. ஆனால் நேற்று இரவு நிலை இன்னும் மோசமாகிவிட்டது. என்னை அழைத்துச் செல், நானே சென்று பார்ப்பேன். சிறிது நேரத்தில் மூவரும் கூடு வந்து அடைந்தனர். டாக்டர் குழந்தைகளை பரிசோதித்தார். இது சாதாரண காய்ச்சல் அல்ல, இது வைரஸ் காய்ச்சல். குழந்தைகளின் உடலில் இதற்கு எதிர்த்து போராடும் சக்தி இல்லை டோட். இவர்களிடம் சக்தி குறைவாக இருக்குது. அப்படின்னா இவங்க உயிர் பிழைக்க மாட்டாங்களா? நான் ஒன்றும் சொல்ல முடியாது. நான் மருந்து தருவேன். மேலுள்ள கடவுள் விரும்பினால் பிழைப்பாங்க, ஆனா உத்தரவாதம் தர முடியாது. நான் மருந்து மட்டுமே தர முடியும். தந்தை அதிசயம் செய்ய முடியாது. உடம்பு ஒத்துழைக்கலையெனில் மருந்தும் தோற்று போகும். இப்போ இது உன் தாய்மையும் கடவுளின் சித்தமும் மேல்தான் இருக்குது. மீனா குருவி தெரிஞ்சுக்கிட்டா அவள் கையில் இப்போது எதுவும் இல்லைன்னு. அவள் ஒரு நம்பிக்கையோடு கிளம்பினாள். காடு நடுவுல இருக்கிற எல்லாத்திலையும் உயரமா நிக்கிற மரத்துக்கு அவள் போய்கொண்டிருந்தாள். அந்த இடத்தை காட்டு பறவைகள் சார்ந்த சிகரம்னு கூப்பிடுவாங்க. அங்கே யாரும் போக மாட்டார்கள். இப்போது வேட்டைக்காரர்கள் வரவில்லை, கழுகும் அமரவில்லை, காகங்களும் சுற்றவில்லை. இது சாதாரண கிளையும் இல்லை. இது வானமும் ஆத்மாவும் ஒன்றாகும் இடம். இங்கு ஒவ்வொரு இலை, ஒவ்வொரு காற்று, ஒவ்வொரு கதிரும் பிரபஞ்சத்தின் மொழியையே பேசுகிறது. அங்கேதான் மீனா வந்தாள். நடுங்கினாள், சோர்ந்திருந்தாள். ஆனாலும் உயிருடன் இருந்த நம்பிக்கையால் நிரம்பியிருந்தாள். அவள் கண்களை மூடி ஆழமாக மூச்சை இழுத்தாள். இவ்வாறு கூறினாள். ஓ பிரபஞ்சம், நான் உன்னிடம் கேட்க வரவில்லை, உன் முன்னால் கை நீட்டி நிற்க வரவில்லை. என் குழந்தைகளுக்காக உன்னோடு சண்டை போட வந்திருக்கிறேன். நான் ஒரு சிட்டுக்குருவிதான். ஆமா, சாதாரண. ஆனாலும் என் தாய்மை சாதாரண. நீ எனக்கு சிறகுகளை கொடுத்தாய். ஆனால் இன்று நான் வானத்திடம் கேட்கல, உன்னிடமே பதில் கேட்கிறேன். என் குழந்தைகளை இந்த காய்ச்சல் நேரத்தில் ஏன் தள்ளல? நீயே சொல்லு. அவள் வானத்தை நோக்கினாள். அவளது உடம்பு நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அவளோட குரல் கல்லையும் உடைக்கிற மாதிரி இருந்தது. நீ எல்லாத்தையும் பார்க்கிறதானே? அப்போ என் பிள்ளைகளின் வழியையும் பாரு. உன் சட்டங்கள் என்ன நீதியோட இடம் இருந்தா, இந்த காட்டில் என்ன உயிருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா, என்னுடைய பிள்ளைகளை எனக்கு திருப்பிக் கொடு. இல்லை என்றால் இந்த அமைதியான சுகத்திலிருந்து ஒரு சாகம் அம்மாவின் கதறி இது தலைமுறைகளுக்கு விளங்கும். அவள் கண்களை மூடி ஆழமாக மூச்சை விட்டாள். பின்னால் மீனா குருவி உட்கார்ந்திருந்த அந்த மரம் பேசத் தொடங்கியது. போ பறவையே, இப்போது சென்று உன் குழந்தைகளை பார் என்றது. அவள் பறந்து கூடு நோக்கி திரும்பினாள். மனசு ஆழத்தில் மூழ்கி கொண்டிருந்தது. ஆனாலும் அந்த ஆழத்தில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. இயற்கையே பதிலளித்தது போல. அவள் கூடு அடி எடுத்து வைத்தவுடன், மீனா குருவி மகிழ்ந்தாள். இப்போது என் பிள்ளைகளுக்கு நோயே இல்லை. என் செல்வமே, நீயே பதில் தந்தாய். என் அழுகையை கேட்டு எடுத்தாய். இந்த பிரபஞ்சத்துக்கும் மேலிருப்பவனுக்கும் நன்றி சொல்கிறேன், என் குழந்தைகளை எனக்கு மீண்டும் கொடுத்ததற்காக. அடுத்த காலை 2 குழந்தைகளும் கூட்டின் ஓரத்தில் நின்றிருந்தனர். கண்களில் ஒளி தெரிந்தது. அழகில் மீண்டும் வலிமை வந்திருந்தது. நீங்கள் இருவரும் மலையிலிருந்து தப்பினீர்கள், வைரஸ் காய்ச்சலிலிருந்து தப்பினீர்கள். இனி உங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது என்று மீனா குருவி தன் குழந்தைகளை அழைத்துக் கொண்டது. இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொண்டது, தாய்மையை விட பெரிய சக்தி உலகில் எதுவும் இல்லை. நன்றி.